ஆங். பல வருஷமா ஒருத்தர்கிட்ட நாம ஒரு அன்பையோ நம்பிக்கையோ சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஆனா ஏதா ஒரு கோபத்துல வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நாம சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த மொத்த உறவையும் அழிச்சிருக்கும். இது நீங்க உங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த தப்ப பண்ணிருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை பல வருஷ உழைப்ப அப்படியே காலி பண்ணிடும். கரெக்ட். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஷின் ஹெங் யூ அப்படிங்கிற ஒரு ஜென் மாஸ்டரோட தத்துவங்களை அடிப்படையா வச்ச தகவல்கள் தான் இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கு. ஆமா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில நாம தேடுற அந்த உண்மையான சுதந்திரமோ வலிமையோ வெளியே எங்கேயோ இல்ல. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 4 விஷயங்களை நாம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறதுல தான் அடங்கியிருக்குன்னு இந்த தகவல்கள் சொல்லுது. எக்ஸாக்ட்லி. நம்ம த லேர்னர் கம்யூனிட்டிக்கு எப்பவுமே தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாம ரொம்ப கிறிஸ்பா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தான் ஆசை. சோ உங்க நேரத்தை வீணாக்காம நாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போறோம். அந்த 4 விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா நாம யாரு, நம்ம எதிர்காலம் என்ன அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே அந்த 4 விஷயங்கள் தான். அதுல முதல் விஷயம் வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தைகள் தான். அதாவது நமது வாயை கட்டுப்படுத்துவது. ரைட். ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அவன் வசப்படும்னு சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா வார்த்தைகள் வந்து செயல்களை விட ரொம்ப வேகமா விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே உங்க வார்த்தைகள் அதோட தாக்கத்தை உருவாக்கிடும். இது படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது நாம பல நேரங்கள்ல பேசும்போது உண்மையிலேயே ஒரு தகவலை பகிரணும்னு நினைச்சு பேசுறதில்ல. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே ரியாக்ட் பண்ணணும் இல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல தான் பேசுறோம். ஆ, அந்த உந்துதல் எங்கிருந்து வருதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அது வந்து நம்மளோட ஈகோல இருந்து வருது. நான் சொல்றதான் சரின்னு நிரூபிக்கிற அந்த துடிப்பு தான் அது. ஓஹோ, அப்போ அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணத்தான் நாம அவசர அவசரமா பேசுறோமா? ஆமா. இதுல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சமுதாயத்துல மௌனமா இருக்கிறவங்கள ரொம்ப பலவீனமானவங்கன்னு ஈஸியா முத்திரை குத்திடுவாங்க. ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா மௌனம் அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கம். இது வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாம அமைதியாவே இருந்தா எதிர்த்தரப்பு நம்மள தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க மாட்டாங்களா? அதாவது அமைதிக்கும் அடக்குமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மௌனம் அப்படிங்கிறது எந்த பதிலும் சொல்லாம முடங்கி போறது கிடையாது. பின்ன வேற என்ன? அது வந்து சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இடைவெளிய, ஒரு டைம் அவுட்டை உருவாக்குறது. யாராவது உங்களை விமர்சனம் பண்ணும்போது உடனே ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு சில வினாடிகள் எடுத்துக்கிட்டு நீங்க பதில் சொல்லலாம். ஆ, அந்த பாஸ் கொடுக்கும்போது நாம உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா முடிவெடுக்க முடியும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத விட எந்த தொனியில, அதாவது என்ன டோன்ல பேசுறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கடுமையான ஒரு தொனியில நீங்க ஒருத்தருக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தா கூட அது உங்களுக்கு ஒரு தாக்குதலா தான் தெரியும். கரெக்ட். அதே சமயம் ரொம்ப நிதானமான துணியில சொல்லப்படுற ஒரு கடுமையான விமர்சனம் கூட அடுத்தவங்கள சிந்திக்க வைக்கும். கண்டிப்பா. அப்புறம் நீ எந்த அளவுக்கு குறைவா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்களையும் உங்களால தெளிவா கேட்க முடியும். சூப்பர் பாயிண்ட். எனக்கு இதுல இன்னொரு விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. நாம மத்தவங்க கிட்ட பேசுறத விட நமக்கு நாமே பேசிக்கிற அந்த செல்ஃப் டாக் பத்தியும் இந்த சோர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்த செல்ஃப் டாக் தான் நம்மளோட ஒட்டுமொத்த மைண்ட் செட்டையும் உருவாக்குது. அதாவது என்னால முடியாது, எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நாம தொடர்ந்து நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லையை உருவாக்கிடுது இல்லையா? 100% உண்மை. நம்ம மூளைக்கு வந்து நிஜம் எது கற்பனை எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க தொடர்ந்து எந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்களோ அத மூளை ஒரு ஸ்ட்ரிக்டான கட்டளையா எடுத்துக்கும். அப்ப எப்ப பாரு குறை சொல்றதையும் புறம் பேசுறதையும் வழக்கமா வச்சிருக்கிற ஒருத்தரோட மூளை வந்து எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் பிரச்சனைகளை மட்டுமே தேட பழகிடுமா? ஆமா, பழகிடும். தீர்வுகளை பத்தி யோசிக்கிற திறனையும் அந்த மூளை கொஞ்ச நாள்ல இழந்துடும். வாவ், இது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, அப்ப நம்ம ஏன் சில நேரங்கள்ல அந்த நிதானத்தை இழந்து கடுமையான வார்த்தைகளை பேசிடுறோம்? ஒரு பாஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சாலும் நம்மால ஏன் முடியறதில்ல? அதுக்கான விடை வந்து நம்மளோட அடுத்த டாபிக்ல இருக்கு. அதுதான் நமது மனநிலை, அதாவது நம்ம மூடு. நம்ம வார்த்தைகளை தீர்மானிக்கிறதே நமது உணர்ச்சிகள் தான். ரைட். அப்போ வாய் அப்படிங்கிற வெளியில தெரியற விஷயத்துல இருந்து மனநிலை அப்படிங்கிற அக உலகத்துக்குள்ள போறோம். ஆமா, உணர்ச்சிகளோட இயல்பு என்னன்னா அவை ரொம்ப தற்காலிகமானவை. இப்போ காலையில இருக்கிற கோபம் சாயங்காலம் இருக்காது. ஆனா அந்த தற்காலிகமான உணர்ச்சியில நாம எடுக்கிற முடிவுகள் வந்து நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்திடுமே.
எக்ஸாக்ட்லி. அதுதான் பிரச்சனை. அதனால தான் மனநிலையை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஆனா இத பலரும் தப்பா புரிஞ்சுக்கறாங்க. தங்களுக்குள் எழும் உணர்ச்சிகளை முற்றிலுமா அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆ உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது ஒரு பலூன் மாதிரி தானே. தண்ணிக்குள்ள பலூனை எவ்வளோ அழுத்தி வச்சாலும் கை விட்டதும் அது வேகமா மேல வந்து முகத்திலே அடிக்கும். ரொம்ப சரியான ஒப்பீடு. உணர்ச்சிகளை அடக்குவது வேறு, அதை ஒழுங்குபடுத்துவது வேறு. கோபமோ சோகமோ வரும்போது அதை இல்லைன்னு நாம மறுக்க கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கணுமா? அந்த உணர்ச்சிக்கு நீங்க இடம் கொடுக்கணும். ஆனா அது உங்களை இயக்கக்கூடாது. மனநிலை அப்படிங்கிறது எப்பவுமே உண்மையா அப்படியே காட்டாது. அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். அதாவது நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட எரிச்சலை தரும், அதானே? ஆமா. அதே மாதிரி நல்ல மூட்ல இருக்கும்போது கஷ்டமான வேலை கூட ஈஸியா தெரியும். இப்போ வெளியில மழை பெய்யறத என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே போய் சளி பிடிச்சுக்கணுமா, இல்ல ஒரு குடைய எடுத்துட்டு பாதுகாப்பா போகணுமா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். பெர்ஃபெக்ட். அந்த மழை குடை உதாரணம் ரொம்ப பொருத்தம். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்போ வெளியில நடக்கிற ஒரு விஷயம், உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன அநியாயமா திட்டுறாரு அப்படின்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் உங்களை திட்டுறது அப்படிங்கிறது மழை பெய்யற மாதிரி. அது அவங்களோட இயல்பு, அவங்களோட பிரச்சனை. ஆனா அந்த வார்த்தைகளை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கூட. ஆ புரியுது. அவங்க திட்டுறாங்கங்கிறதுக்காக நீங்களும் திருப்பி திட்டினா நீங்க உங்க ரிமோட் கண்ட்ரோல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். வெளிப்புற நிகழ்வுக்கும் உங்களோட எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில தான் நீங்க குடைய விரிக்கிறீங்களா இல்லையாங்கிற உங்களோட உண்மையான சுதந்திரம் இருக்கு. வாவ், எ பாயிண்ட். அந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். அண்ட் இந்த மனநிலை மோசமாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான பிசிக்கல் ரீசனும் இருக்குன்னு இந்த சோர்ஸ்ல படிச்சேன். தூக்கமின்மை, மோசமான உணவு பழக்கம், இதெல்லாம் கூட நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை குறைச்சிடும்ல. ம். மூளையோட செயல்பாடை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப உண்மை. உடல் சோர்வடையும் போது மூளையில தர்க்க ரீதியா சிந்திக்கும் பகுதி கொஞ்சம் மந்தமாயிடும். ஓ, அதனால தான் நைட்டு சரியா தூங்காத அன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம ஓவரா ரியாக்ட் பண்றோமா? எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல உணர்ச்சிகளை கையாளும் பகுதி முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கும். இது மட்டும் இல்லாம நாம எப்பவுமே மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறதும், இல்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறதும் நம்மளோட அமைதியை பெரிய அளவுல சீர்குலைக்குது. உண்மைதான். நாம அமைதியா இருக்க பழகுறதே இல்ல. எப்பவுமே மொபைல், சோஷியல் மீடியான்னு ஏதோ ஒரு கவனிச்சுதறலையே இருக்கும். ஏன்னா அமைதியா உட்கார்ந்தா நம்மளோட உண்மையான உணர்ச்சிகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வருங்கிற பயம்தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த உணர்ச்சிகள், மனநிலை இதெல்லாம் பேலன்ஸ் தப்பும்போது அதிலிருந்து தப்பிக்க நம்ம ஒரு ஷார்ட்கட் தேடுவோம். உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஷாப்பிங் பண்ணுவோம், இல்ல ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம். இதுதான் நாம பார்க்க போற மூணாவது விஷயம், பணத்தை கட்டுப்படுத்துதல். ஆமா. பணம் அப்படிங்கிறத வெறும் நோட்டுகளாவோ இலக்கங்களாவோ பார்க்கக்கூடாது. அது ஒரு கண்ணாடி. உங்களோட ஈகோ, உங்களோட பயம், உங்களோட முன்னுரிமைகள் என்னங்கிறத அந்த கண்ணாடி அப்பட்டமா காட்டிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பளம் அதிகமாயிடுச்சுன்னா பணப்பிரச்சனை தீர்ந்துடும்னு. ஆனா நிதி சார்ந்த ஒழுக்கம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவருக்கு வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க தேவையில்லாத செலவுகள் தான் அதிகரிக்கும். ரொம்ப கரெக்ட். சம்பளம் அதிகமானதும் நாம வாங்குற காரோட மாடல் மாறும், ஃபோன் மாறும். ஆனா அந்த மாச கடைசியில நிக்கிற நிலைமை மட்டும் மாறவே மாறாது. இது ஏன் நடக்குதுன்னா, தாமதமான திருப்தி, அதாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியாததுதான். இன்னைக்கு நாம ஆசைப்படுறத உடனே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட ஆசைகளை அடக்கி நம்மள நாமே தண்டிச்சுக்கிறது இல்ல. அது நாளைக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு. உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை தருதா, இல்ல மத்தவங்க அதை பார்த்து உங்களை மதிக்கணும் அப்படிங்கிற உங்க ஈகோவை திருப்திப்படுத்துதான்னு யோசிச்சு பார்க்கணும். நிஜமாவே இது ஒரு நல்ல கேள்வி. மத்தவங்கள கவரணுங்கிறதுக்காக நாம கடனை வாங்கி செலவு பண்ணும்போது நம்மளோட சுயமரியாதையை நம்ம மத்தவங்களோட அங்கீகாரத்துக்கு அடகு வைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கான ஒரு டூல். அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். ஆனா எப்ப பார்த்தாலும் செலவை கட்டுப்படுத்தணும், சேமிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கைய ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு இறுக்கத்தை கொடுக்காதா? கையாளணும்னு தெரியாதப்போ வர்றது. பணத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது உங்களை ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான அடித்தளம். ஓஹோ, அப்போ சேமிப்புங்கிறது ஃப்ரீடமா சொல்றீங்களா? ஆமா.
ஒருத்தர் தன்னோட சக்திக்கு மீறி இஎம்ஐல பொருட்களை வாங்கிட்டு மாசம் பிறந்தா எப்படி அதை கட்டுறதுன்னு தூக்கம் இல்லாம தவிக்கிறது உண்மையான சுதந்திரமா? இல்ல தன்னிடம் இருக்கிறத வச்சு நிம்மதியா தூங்குறது சுதந்திரமா? கண்டிப்பா நிம்மதியா தூங்குறது தான். உண்மையான பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியானது. அதை வெளிய ஆடம்பரமா சத்தமா காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. கடன் வாங்குறது அப்படிங்கிறது உங்களோட எதிர்கால உழைப்ப இன்னைக்கே விக்கிறதுக்கு சமம். நீங்க சொல்லத பாக்கும்போது வாங்குற பொருட்கள் மேல நமக்கு இருக்கிற பார்வை டோட்டலா மாறுது. இது எனக்கு தேவையா இல்ல என் ஈகோவுக்கு தேவையாங்கிற கேள்வி ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, அப்போ நாம பேசுற வார்த்தைகள், நம்மளோட உணர்ச்சிகள், நாம பணத்தை செலவு பண்ற விதம், இது மூணுக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் பிரெயின் இருக்கு. அதுதான் மனம். ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு எண்ணமா உருவாகிற இடம். எக்ஸாக்ட்லி. அதான் நம்ம 4வது விஷயம். மனதை கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்தப்படாத மனதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது எப்பவுமே நிகழ்காலத்துல இருக்காது. ஒண்ணு முடிஞ்சு போன கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லனா நடக்க போற எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? அதேதான். இந்த 2க்கும் நடுவுல இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய அது தவற விட்டுடும். அதிலும் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல கவனச்சிதறல் அப்படிங்கறதா மனக்கட்டுப்பாடுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி. கண்டிப்பா. நாம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கும்போது உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதை எடுத்த அடுத்தடுத்துன்னு மனம் புதுசு புதுசா தேடி போகுது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம மனம் ஒரு சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரியே செயல்படுதுன்னு தோணுது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? அதாவது நாம எந்த மாதிரியான ரீல்ஸ் அதிகமா பாக்குறோமோ அதே அந்த அல்காரிதம் நமக்கு தொடர்ந்து காட்டும் இல்லையா? அதே மாதிரி நாம எந்த மாதிரியான பயங்கள், கோபங்கள், எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிக அட்டென்ஷன் கொடுக்கறோமோ நம்ம மனசும் அதே பெருசாக்கி நமக்கு திரும்ப திரும்ப காட்டுது. நீங்க சொன்ன அந்த அல்காரிதம் உதாரணம் மிக துல்லியமா பொருந்துது. அதனால தான் நீங்க எந்த மாதிரியான தகவல்களுக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆ தரமான உணவு எப்படி உடலுக்கு ஆரோக்கியமோ அதே மாதிரி தரமான தகவல்கள் மட்டும்தான் மனதுக்கு ஆரோக்கியம்னு சொல்றீங்க. ஆமா. நிறைய பேர் எல்லா செய்திகளையும் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? உலகத்துல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்கு தானே உதவும். ஏன் சில தகவல்களை நம்ம வடிகட்டணும்? குப்பையான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எப்படி அதை நோயாக மாற்றுதோ அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறையான தகவல்களை தொடர்ந்து உள்ள அனுப்பும்போது அது மனதை சோர்வடைய செய்து உங்களை ஒருவித பயத்திலே வச்சிருக்கும். ஓஹோ, அப்ப அந்த பயம்தான் நம்மள முடக்கிடுது. ஆமா, பயம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கற்பனையானது தான். நடக்குமோ நடக்காதோங்கிற எதிர்பார்ப்பு. இதுல இன்னொரு முக்கியமான புரிதல் தேவை. அதாவது நீங்கள் வேறு, உங்களுடைய எண்ணங்கள் வேறு. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நம்ம எண்ணங்கள் தானே நாம. இல்லவே இல்ல. எண்ணங்கள் அப்படிங்கறது வானத்துல போற மேகங்கள் மாதிரி. அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு மேகத்தையும் பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிடுறோம். ஓ, ஒரு கெட்ட எண்ணம் வந்ததும் ஐயோ நான் இப்படிப்பட்டவனான்னு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறோம், அதானே? எக்ஸாக்ட்லி. அந்த எண்ணங்களை ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குற ஒரு சாட்சியா, ஒரு அப்சர்வர் மாதிரி நீங்க மாறும்போது தான் மனக்கட்டுப்பாடு ஆரம்பமாகுது. வாவ். அதே போல ஈகோ எப்பவுமே நாம பண்றதுதான் சரின்னு நிரூபிக்க போராடும். ஆனா பணிவு இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு மனசு புதுசா கத்துக்க தயாராகும். அப்போ மனசு எப்பவுமே தனக்கு பிடிச்ச வசதியான விஷயங்களை மட்டுமே தேடி போகாம கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள பழகணும். ஏன்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட்ல தான் வளர்ச்சியே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இதுவரைக்கும் நாம 4 விஷயங்கள பார்த்தோம். வாய், மனநிலை, பணம், மனம். இந்த 4ஐயும் ஒருத்தர் கட்டுப்படுத்துறாருன்னா இறுதியா அவர் வாழ்க்கையில என்ன நடக்கும்? இதோட எண்ட் ரிசல்ட் என்ன? இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா உண்மையான சுதந்திரம். ஆனா சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமா. காலையில எப்ப வேணா எந்திரிக்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். இதுக்கு பேரு சுதந்திரம்னு பலரும் நினைக்கிறாங்க. அப்படி வாழ்றது அந்த தருணத்துல ஒரு பெரிய ஃப்ரீடம் மாதிரி தெரியலாம். ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தா அந்த பழக்க வழக்கங்களே அவங்கள நோய்க்கும் கடனுக்கும் அடிமையாக்கிடும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எந்த சாய்ஸுமே இருக்காது. அதனாலதான் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றோம். ஆனா டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒரு வித பயமும் எரிச்சலும் வரும். ஏன்னா அது ஏதோ ஒரு தண்டனை மாதிரி, கட்டுப்பாடுகளால நம்மளே நாமே கட்டிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல ஒழுக்கம்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற குழப்பங்களை நீக்கி நமக்கு சரியான திசையை காட்டுது. கண்டிப்பா. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம நெருக்கடியான நேரத்துல கூட நிதானமா முடிவெடுக்கிற திறன் தான் உண்மையான சுதந்திரம். இத நான் இப்படி பாக்குறேன். ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு கப்பல்ல இருக்கிற நங்கூரம் மாதிரி. நங்கூரம் உங்களை ஒரே இடத்துல கட்டி போடுறதுக்கான சங்கிலி கிடையாது. அப்புறம்
கடல்ல ஒரு பெரிய புயல் வரும்போது உங்க கப்பல் திசை மாறி பாறைகள்ல மோதி சிதறாம இருக்க அந்த நங்கூரம் தான் உங்களை பிடிச்சு நிறுத்துது. புயல் நின்னதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் பாதுகாப்பா பயணத்தை தொடரலாம். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் தான் புயல்னா, இந்த ஒழுக்கம் தான் நம்ம காப்பாத்துற நங்கூரம். ரொம்ப அழகான ஒப்பீடு. பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக உலகை மாத்தாம வெளியில இருக்கிற புற உலகம் மாத்த முயற்சிக்கிறாங்க. அதாவது வேலை பிடிக்கலன்னு வேற கம்பெனிக்கு மாறுவாங்க, அந்த ஊரே வேண்டான்னு வேற ஊருக்கு போவாங்க, ரைட்டா? ஆமா. ஆனா அவங்களுக்குள்ள அந்த அமைதியின்மையும் குழப்பமும் அப்படியே இருக்கும்போது, எந்த புது இடத்துக்கு போனாலும் அதே பிரச்சனைகள் தான் வேற ஒரு வடிவத்துல அவங்கள தொடரும். உள்ளே இருக்கிறத மாத்தாம வெளியில மாத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது ரொம்ப ஆழமான உண்மை. ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களோட மதிப்பீடுகள், உங்களோட நோக்கங்கள், அப்புறம் நீங்க செய்யற செயல்கள், இந்த மூணையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வருது. உங்க உள்ள ஒரு தெளிவும் கட்டுப்பாடும் வந்துடுச்சுன்னா, வெளியில நடக்கிற எந்த ஒரு குழப்பமும் உங்களை எளிதா பாதிக்காது. அப்போ ஒரு வாய்ப்பு வரும்போது நாம அதுக்காக தயாரா இருப்போம். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது வெறும் அதிர்ஷ்டம் மாதிரி தெரியும். எக்ஸாக்ட்லி. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது உங்களோட உள்ளுலகத்துல நீங்க உருவாக்குன ஒழுக்கத்துக்கான பலன். உங்களோட அக உலக வெற்றியே புற உலக வெற்றியே தீர்மானிக்கிறது. வாவ்! இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, வாய், மனநிலை, பணம், மனம், இந்த 4ம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஒண்ணுக்கொன்னு ரொம்ப ஆழமா தொடர்புடையவை. ஆமா. கோபத்துல ஒரு வார்த்தை தப்பா வரும்போது மனநிலை கெட்டு போகுது. மனநிலை கெடும்போது அதை சரி பண்ண பணத்தை வீணாக்குறோம். இதெல்லாமே சேர்ந்து கடைசில மனசோட அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கெடுத்துடுது. அதனால தான் இதை வெறும் தத்துவங்களா மட்டும் பார்க்காம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கருவிகளா பார்க்கணும். அடுத்த முறை நீங்க யாரையாவது கோபத்துல திட்ட நினைக்கும் போதோ, இல்ல மனசு சரியில்லைன்ட்டு ஆன்லைன்ல ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ண நினைக்கும் போதோ, இந்த விஷயங்கள் ஒரு செகண்ட் உங்க ஞாபகத்துக்கு வந்தா கூட அது உங்களோட முடிவையே மாத்திடும். கண்டிப்பா. அது உங்களுக்கான நேரத்தையும் நிம்மதியும் காப்பாட்டும். இந்த செஷன்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா விவாதிச்சிருக்கோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் இங்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது அவனுடைய நம்பிக்கையா மாறுது, அதுதான் அவனுடைய யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இத அப்படியே கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தனி மனிதனா மட்டுமில்லாம இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கோடிக்கணக்கான மக்களும் தினமும் ஒரே மாதிரியான எதிர்மறை செய்திகளாலும் பயமுறுத்துற தகவல்களாலும் டிஜிட்டல் கவனச்சிதறல்களாலும் மூழ்கடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருடைய மனசும் ஒரே நேரத்துல இந்த அல்காரிதம் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. ஆம், இது ரொம்ப சீரியஸான விஷயம். அப்படியானால் நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த எதிர்கால யதார்த்தம் என்னவாக மாறும்? இது ஒருவேளை ஒட்டுமொத்த சமூகத்தோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுமா? அப்படி ஒரு வீழ்ச்சி நடக்காம தடுக்கணும்னா அரசாங்கங்களோ சட்டங்களோ அதை செய்ய முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட மனதை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரே வழியா இருக்குமோ? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நீங்க எந்த அளவுக்கு உங்களை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த உலகத்தையும் அழகாக்குறீங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.